அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் வாக்ஸ் வித் ஷெஃப். இன்றைக்கி வந்து vlog வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் டேஸ்னாலே வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டில் நைட் வரைக்குமே செம்ம பிஸியாக ஓடிட்டுருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். க்ரோஸ்நட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதுவும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக் தோசை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. எக் வந்து டெய்லி வந்து நான் வந்து ஒன்று வந்து அவனுக்கு கொடுத்துருவேன். ஒன்று வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து கொடுத்து விட்டுருவேன், இல்லைனா டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஸோ டெய்லி வந்து ஒரு எக் வந்து ரொம்பவே நல்லது ப்ரோட்டீனால். டெய்லி ஒரு எக் வந்து நான் கொடுக்குறது வழக்கம். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். இது வந்து ஆப்ப மாவுக்காக நைட்டே வந்து ஊற வச்சாச்சு. ஸோ அதை வந்து இப்போ அரைச்சிக்கலாம். ஆப்பத்துக்கு வந்து நான் எப்போதுமே மிக்சியில் தான் அரைப்பேன். ரைஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆப்பத்துக்கு வந்து உடனே வந்து ஊற வச்சுருவேன். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்காக கிரைண்டர் நிறைய குவான்டிட்டி நம்ம அரைக்க போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அரிசி தான் எடுப்பேன். 1 கப் பார்த்திங்கன்னா 200 கிராம், ஒரு பிலோ 500 கிராம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன். கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ராகிக்கு வந்து மாவு அரைக்கலாம், ராகி இட்லி தோசை பேட்டர் வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் தான் அரைக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்திருந்தது. தோசையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து கிரைண்டரில் வந்து அரைச்சிட்டேன். அதுவுமே வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கலந்து நம்ம ரெண்டுத்தையும் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து புளிச்சிடும். இங்கே வந்து சம்மர் இன்னும் வின்டர் சீசன் அவ்வளோவா ஸ்டார்ட் ஆகலை. பட் ஓகே, சம்மர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பட் சீக்கிரமே புளிச்சிடுது. மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து வாஷிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெட் ஸ்ப்ரெட், அப்புறம் பில்லோ கவர்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் எல்லாத்தையும் வாஷிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கர்டைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். சப்போஸ் ரொம்ப அழுக்காயிடுது, இல்லை ஏதாவது அதில் வந்து விழுந்து தெரிச்சிடுச்சு அப்படின்னாலும் உடனே எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி மேட்டு எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணிடலாம். வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா வீடு வந்து நீட்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து குழந்தைங்க இருக்கும்போது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நமக்கு வராது. அதுக்கப்புறம் மாப்பிங்லாம் போட்டுட்டு வேக்யூம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பிஸியாகவே இருந்துச்சு. பெட்ஷீட்ஸ் வந்து போடும்போது ஷர்ஃபோடு சேர்த்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இது டிட்டர்ஜென்ட் ஷர்ஃப் ஆஸ் யூஷுவல் போட்டுடலாம். அதே மாதிரி மேட் போடும்போதுமே நான் வந்து பேக்கிங் சோடா போடுறேன். இது ஒரு க்ளீனிங் ஹேக்ஸில் பார்த்ததுலேருந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து திரும்ப வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ஹூக்ஸ் எல்லாத்துலேயும் மாட்டிடலாம். மெயினாக இருக்கிற 2 விண்டோவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக் இது போட்டிருந்தாங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பி வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் க்ளீனிங் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கிச்சனுக்காக பண்ணியிருந்தேன். அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ வாட்டர் பாட்டில் கேட்டுகிட்டே இருந்தேன், அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபாயில் இல்லை, அதனால ஃபாயிலும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் தான் எனக்கு வந்து இந்த ஜாமான் வளர்க்கவே முடியும், அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்பூன், அப்புறம் மாப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு உடஞ்சிருச்சு, அதையும் நம்ம மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கிறது. நம்ம வந்து ட்ரை பண்ண உடனே கிளாத் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உடனே வந்து நம்ம வந்து மடிச்சுட்டு அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து க்ளீனாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த துணி எல்லாமே இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து வாஷிங்கில் போடுவோம். ஸோ அதனால அது எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டை வந்து சரி பண்ணுறது, பெட்டை சரி பண்ணிட்டு வைக்கும்போது அந்த பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நம்மளோட வீட்டை இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி பேசிக்கில் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம ராகி மாவுமே நல்லா வந்து புளிச்சிருந்துச்சு. பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்ப மாவு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா புளிச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து எது வேணாலும் நம்ம டின்னர் பண்ணிக்கலாம். நான் வந்து டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆப்பம் தான் சுட்டிருந்தேன். ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது. நான் எப்போயுமே ஆப்பம் சட்டி வச்சுருக்கேன், இண்டக்ஷன் பேஸ் இல்லை. ஸோ இண்டக்ஷனில் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் தான் பேனில் தான் பண்ணி ஆகணும். கிச்சன் அடுப்பில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது மட்டுமே நான் வந்துட்டு அந்த ஆப்பம் சட்டியில் வச்சு ஆப்பம் சுடுவேன். ஸோ ஆப்பமும் தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே வந்து தேங்காய் பால் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். ஆனால் என் பையனுக்கு மட்டும் தக்காளி சட்னி மட்டும்தான் சாப்பிடுவான், தேங்காய் பால் மட்டும் சாப்பிடவே மாட்டேன். ஸோ அவனுக்காக வந்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து நான் ஷூட் பண்ணலை. ஸோ இதான் என்னுடைய இன்றைக்கான ரொட்டீன். கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.